அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் அஸ்ட்ரோ டிவி. நாங்கள் உங்கள் ஜோதிடர் விஜயபாஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். அதாவது காலபுருஷனுக்கு 4வது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 9வது நட்சத்திரமா வந்து ஆயில்ய நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பாக பேசுவோம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அம்மி நம்ம சமையல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம இப்போலாம் கிரைண்டர் மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த காலத்தில் அம்மி கிரைண்டர் யூஸ் அது குழவி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அம்மி வந்து ஆயில்ய நட்சத்திரத்தோட காரகமாக வரும். ஸோ இந்த அம்மி என்ன பண்ணுன்னா தன்னுடைய வேலையை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சி கொடுக்கறது இல்லையா. ஸோ இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இந்த அம்மி வந்து சிம்பிளாக வரதுனால இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எதையுமே வந்து பக்காவாக பண்ணுவாங்க. அதுதான் அந்த சிம்பிள் வந்து புரியுது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கிரைண்டர் மிக்ஸி வந்து அவங்க போடுவாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வந்து யூஸ் பண்ணுறதுன்னா அந்த விஷயங்கள் பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ அப்போ இயற்கையாகவே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே சமையல் வந்து அருமையாக வரும். ஓகேங்களா. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. மசாலா பொருட்கள் ரொம்ப சமையல் யூஸ் பண்ணுவாங்க. அப்வியஸ்லி அம்மி சொன்னா இல்லையா, அம்மி வந்து அரைச்சி கொடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, மசாலா பொருட்களை அரைச்சி கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ மசாலா விஷயங்களை வந்து சமையல் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மசாலா யூஸ் பண்ணும்போது சமையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆதிசேஷன் வந்து வழிபாடு பார்த்த ஒரு தெய்வமாக வரும். ஆக்சுவலாக ஆதிசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருமாள் படுத்துட்டு இருக்க அந்த பாம்பு தான், 7 தலை பாம்பு. அது ஒரு நல்ல பாம்பு ஆக்சுவலாக. ஓகேங்களா. இப்போ வந்து ஆயில்ய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லும். பெருமாள் படுத்துட்டு இருக்க பெட்டு தான் ஆக்சுவலாக ஆதிசேஷன். ஸோ பெட்டு விஷயத்து கட்டில் மெத்தை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஆயுள் நட்சத்திரம் வந்து சுட்டி காட்டும். அது மட்டும் இல்லை, பூனையும் அங்கே வந்து காரகத்துவத்தில் வருது. ஸோ கிழக்கு திசை தெற்கு திசை இந்த திசையும் ஆயில்யத்தை குறிக்கும். ஸோ இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க கிழக்கு திசையில வீடு அமையறது, தெற்கு திசையில வீடு அமையறது இதெல்லாம் வந்து இருக்கும். ஆனால் இந்த வீடு அமையும் போது பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக செவ்வாய் நீச்சம் ஆகக்கூடிய நட்சத்திரம் இது ஆக்சுவலாக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வந்து ஒரே மேஸ்திரியில் பண்ணுவாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு அடுத்த இன்னொரு மேஸ்திரி வருவாங்க வீடு கட்டும் போது. அதே மாதிரி கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே கான்ட்ராக்டர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே ஏதோ பிரச்சனை வரும். அதுவும் பர்டிகுலராக முருகன் பேர் கொண்ட கான்ட்ராக்டர் அமையும் போது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரருக்கு பிரச்சனை வரும். ஏன்னா செவ்வாய் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் நீச்சமாகுது. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகார தோரணை, இந்த கோபப்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட இயல்பு, செவ்வாய் கிரகத்தோட இயல்பு ஆக்சுவலா. இந்த புதன் என்ற ஆயில்ய நட்சத்திரம் வந்து புத்திசாலி நட்சத்திரம். இந்த புத்திசாலி கிட்ட போயிட்டு நம்ம வந்து கோபப்படுறதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது புதனோட நட்சத்திரம் ஆக்சுவலா, ஆயில்ய நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திசாலி கிட்ட போயிட்டு நம்ம வந்து கோபத்தையோ இதுவோ நம்ம காமிச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டிக்கலா வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம காமிக்க முடியாது. ஸோ அதனால அதே கான்செப்ட் தான் இங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாகக்கூடியது நட்சத்திரமா ஆயில்யம் தான் இருக்குது. ஸோ ஆயில்யம் வந்து புதனுடைய நட்சத்திரம், புத்திசாலி நட்சத்திரம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் சமையல் நல்லா வரும்ன்ட்டு. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனை வரதுனால பாம்பு. ஸோ சீடுவாங்க. ஆயில்ய நட்சத்திரம் வந்து பேசிட்டே இருக்கும்போது பாம்பு மாதிரியே சீடுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட போகிற போக்கில் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை வந்து தூண்டி விட்டு இது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அவங்க சீடுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ரொம்ப சுதந்திர மனப்பான்மை அவங்க கிட்ட இருக்கும், அடங்கி போக மாட்டாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி வைராக்கியம் முக்கியவங்க, போராடி எல்லாத்தையும் முடிக்கக்கூடியவங்க, வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஆயுத நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே மாதிரி ஓட்டுநர், சீருடை பணி, வக்கீல், உணவுத்துறை இதெல்லாமே வந்து ஆயுத நட்சத்திரத்துக்கு காரகமாக வரும். அதே மாதிரி எந்நேரமும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலா. ஏதாவது ஒரு விஷயங்கள் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்றது,
ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. டீச்சர், டைரக்டர், அரசு ஊழியர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆயுள் நட்சத்திரத்துக்கு வரும். அதே மாதிரி நோயின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு, சர்க்கரை நோய் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துடைய வாழ்க்கை துணைக்கு வந்து நோய்ன்றது இருக்கும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் திறமை வாய்ந்தவங்க. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் புற்றுநோயும் சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம் ஆக்சுவலா. தோல் நோய் இதெல்லாமே சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம். மந்திரம் ஜபிக்கிறதுல வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சூப்பரா ஜபிப்பாங்க. ஓகேங்களா. அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க தான் ஆயில்ய நட்சத்திரம். ஓகேங்களா. பெண்களிடம் கொஞ்சம் பகை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆண் பெண் இருபாலருக்குமே ஆயில்ய நட்சத்திரத்துல வந்து பெண்கள் மூலமா வந்து பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அது. மெட்டி வந்து ஒத்து வரும் ஆக்சுவலா. கிரைண்டர் மிக்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தை யூஸ் பண்றது நல்ல விஷயம் தான். அதே மாதிரி கொலுசு, பெட்டு நான் சொன்னேன்ல ஆதிசேஷன் பெருமாளோட பெட்டுன்ற மாதிரி இந்த காயர் பெட்டு இந்த மாதிரி பெட்டு. அதாவது ஒன்றும் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி போயிட்டு ஆயுள் நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மெத்தையில தான் தூங்கணும்னு பார்ப்பாங்க. நீங்க அவங்க இதுதான் நம்மளுடைய ஜோதிடத்துல வந்து சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. 12ஆம் அதிபதி ஆயுள்யத்துல போய் இருக்கும்போது ஸோ அவங்க மெத்தையில தான் தூங்கணும்னு பார்ப்பாங்க அந்த ஜாதகர். இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் ஆயுள்யம் வந்து மெத்தை கொடுக்கும். கட்டில் மெத்தை இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அது ஆக்சுவலா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப. ஷார்ட்ஸ் வந்து பர்முடா அந்த முக்கா பேண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப. அதே மாதிரி ஸ்கிராப்பும் பிடிக்கும். ஓகேங்களா. ஸ்கிராப்பு, பட்டு ஜவுளி, மின்னக்கூடிய எல்லாமே விஷயம் வரும். கம்ப்யூட்டர், செல்போன் இது மாதிரிலாமே வந்து ஐம்பொன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிலத்தோடைய அம்சமாக வரும் ஆக்சுவலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் ராமருடைய நிறைய ஒத்து போவாங்க ஆக்சுவலா. ஏன்னா அதே மாதிரி தனக்கு பின்னாடி பிறந்த பரதனுடைய லக்ஷ்மணனுக்கு ஒத்து போக மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ ஆயில்ய நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் கூட ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னா லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம். லக்ஷ்மணன் வந்து ராமரை வந்து என் டைம் வந்து தூங்காத கண் வீழ்ச்சி காப்பாரு ஆக்சுவலா ராமரை. ஸோ அதே மாதிரி மூத்த சகோதரர் ரொம்பவே பாசமா இருப்பாங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மூத்த சகோதரர் மேல. என்ன சொன்னேன், ஃபுல் அண்ட் ஷர்ட் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா ரொம்ப வந்து இந்த கற்பு நெறியை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தன்னுடைய விஷயங்களை வெளியே காமிக்க கூடாதுன்னு அப்படின்றதும் இன்னொரு விஷயம், அது பாம்போட நட்சத்திரம்னால ஃபுல் அண்ட் ஷர்ட் யூஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய விஷயங்களை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால மறைக்கிறாங்களா எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஆயில்ய நட்சத்திரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இயல்பு. இன்னொரு விஷயம், ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணை வந்து ஒதுக்குறோம் இல்லையா. ஸோ கற்புடைய பெண்ணு பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்துல தான் கிடைப்பாங்க கண்டிப்பா. அதே மாதிரி நல்ல சமையல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஸோ ஆயில்ய பெண்ணை வந்து ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஓகேங்களா. ஆயில்ய நட்சத்திரம் லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றதுனால ஸோ அவர் எப்படி தூங்காத இருந்தாரோ அதே மாதிரி தூக்க பிரச்சனை அப்படின்றது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதே மாதிரி மனம் சார்ந்த தொந்தரவு இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கும். ஏற்றம் இறக்கமான வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் அவங்களுக்கு. குழந்தை சார்ந்த பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபமா பேசிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரம் தான் ஆக்சுவலா. துளசி மாலை, ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து அணியக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி டி அப்படின்ற விஷயங்கள் வந்து ஆயில்யத்துக்கு சம்மந்தப்படும். ஸோ அதனால இந்த டிவிஎஸ், டாட்டாவுடைய வண்டிங்க, டாட்டாவுடைய காரு, இந்த டிவிஎஸோட 2 வீலர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்லதாகவும் அமையும். அதே மாதிரி விஷக்கண்டம், நீர்க்கண்டம் வந்து அவங்களுக்கு உண்டு ஆக்சுவலா. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாட்டோட செய்யக்கூடிய நட்சத்திரம் அது. ஆமா. அதாவது எப்படின்னா ரொம்ப குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகலன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அவங்க. ஸோ அதனால ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. கார் பிரியர், ஓகே, கார் வந்து விரும்புவாங்க. அப்புறம் பிரச்சனைக்கு பின்னாடி தான் தந்தையோட சொத்து கிடைக்கும். ஒரு சொத்து இழந்து இன்னொரு சொத்தை பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வந்து பெறுவதில் கொஞ்சம் பிரச்சனைகள். ஏன்னா செவ்வாய் இங்கே வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து நிச்சயமாகுது இல்லையா. ஸோ அந்த பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம்.
ஆயில் நட்சத்திரக்காரங்க என்னென்ன படிப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிகாம், காமர்ஸ், எம்பிஏ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்ரேஸ், ஸ்கேன், ஸ்கின் டாக்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரத்துக்கு வந்து அருமையாக வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆயில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பழமொழி வந்து ஆயில் நட்சத்திரத்துக்கு வந்து கண்டிப்பாக பொருந்தும். எப்படின்னா, திருப்பதியில் வந்து தலைவிருட்சம் வந்து புளிய மரம். ஸோ வந்து இந்த ஆயில் நட்சத்திரத்துக்கு புளிய மரம் குறிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து திருப்பதி போனால் திருப்பம் வரும் ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே மாதிரி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் வழிபாடுகள். அதாவது புன்னைநல்லூர் அப்படின்றது புன்னை மரம் இருக்கிற காடு, அதில் தான் அந்த மாரியம்மன் கோவில் அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ புன்னை மரத்து ஏன்னா புன்னை மரம்ன்றது ஆயில் நட்சத்திரத்துக்கு குறிக்கூடிய நட்சத்திரம். ஸோ இப்போ நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போனீங்கனாலே புன்னை மரம் தான் தலைவிருட்சம். புன்னை மரநாதர் அங்கே இருப்பார் ஆக்சுவலாக. புன்னை மரம் தான் தலைவிருட்சம் ஆகணும். ஸோ ஆயில் நட்சத்திரத்துக்கு அந்த கபாலீஸ்வரர் கோயில் போகிறது, ஸோ அதெல்லாமே சிறப்பான விஷயம்தான். அதான் சொன்னேன், புளிய மரம் அப்படின்றது வந்து இதுவாக வரும். புன்னை மரம் அப்படின்றதும் ஆயுத நட்சத்திரத்துக்கு கூடிய விஷயங்களாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட், லேபு இதெல்லாம் கூட வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆயில் நட்சத்திரத்துக்கு. ஆயில்யத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுனாலே இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ஆயில்யம் வந்து தாலியையும் குறிக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சேஃப்டி பின்னை வந்து தாலியில் வந்து வச்சிருக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. எப்படின்னா, சேஃப்டி பின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அம்சம். ஸோ அதை போய் நம்ம தாலியில் சேரக்கூடாது. சேஃப்டி பின்னு வந்து நம்ம தாலியில் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். கடகம் வந்து கிழக்கு திசையை குறிக்கும். அதே மாதிரி ஆயில்யமும் கிழக்கு திசையை குறிக்கும். பணம் இல்லாமல் சில வேலைகள் செய்வங்க யாருன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தான். பைசா வாங்காத சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நியாயமாக நினச்சி பார்க்குறவங்களும் அவங்க தான். திருமணத்தில் வந்து பச்சை பட்டு ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஏன்னா பச்சையானது புதனுடைய அம்சம். அதே மாதிரி வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. திருமண பொருத்தம் குறைவாக தான் இருக்கும் ஆயுத நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். கருக்கலையக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றதும் சொல்லலாம். இவர்களுக்கு வந்து மற்றவர்களுடைய ஏதாவது இவங்க கீழே இருக்கிறவங்கலாம் வந்து முன்னேற்றம் கண்டு மேலே போயிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து பக்காவாக வேலை செய்கிறவங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் அதை பார்க்கணும் இவங்க. ஸோ அது வேற வழி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணனுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு அடுத்து வந்து பரதனுக்கு தான் வந்து அரசாட்சி பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுனாடி லக்ஷ்மணனுக்கு கிடைக்கல. ஸோ அதே நம்ம கான்செப்டாக எடுத்துக்கலாம். ஆயுத நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சபார்டினேட்டு சுப்பீரியராக ஆவாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகேங்களா? கற்புடைய நட்சத்திரம் சொன்னது எதுக்கு சொன்னா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்ப்போம் இல்லையா நம்ம திருமண இதுல. ஸோ அருந்ததி அப்படின்றது கற்புடைய அந்த விஷயங்கள். அதனாலதான் வந்து இது ஆயுத நட்சத்திரத்துக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்றது. அதே மாதிரி கழுத மாதிரி உழைக்கக்கூடிய நட்சத்திரம் அது ஆக்சுவலா. ராமர் வந்து கடைசி காலத்துல யாரையும் பார்க்க கூடாதுன்னு இது பண்ணிட்டு லட்சுமணனுக்கு சொல்லிடுவார். அப்போ வந்து முனிவர் வந்து துர்வாச முனிவர் வந்து வரும்போது, ராமரை பார்க்கறதுக்காக வரும்போது லக்ஷ்மணனை வந்து அலோவ் பண்ண மாட்டான். ஸோ அதனால லக்ஷ்மணனை வந்து புளிய மரமா போயிடு அப்படின்னு ஒரு இது சாபம் கொடுப்பாரு. ஸோ அதனாலதான் புளிய மரம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வருது. ஆனா புன்னை மரம் தான் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு விருட்சமா இங்க வந்து நம்ம சொல்றோம். சூடான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே உணவு வந்து சூடா சாப்பிடக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் தான் பாத்தீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் வந்து கிழக்கு குறிக்கணும்னா, இப்போ 4ஆம் அதிபதிலாம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கும்போது கிழக்கு பார்த்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்க. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் கண்டத்தையும் குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கண்ட தசை நடத்தும் போது அது கண்டங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, எனக்கு வந்து என்னுடைய நட்சத்திர சனி வக்கரம் அது ஆயில்யத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் போயிட்டு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நானும் வந்து ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இவ்வளோ நாளாக நான் உங்களுக்கு வீடியோவும் போடலை. இப்போ இனிமேல் நான் வீடியோ கண்டினியூஸாக போடுவேன்.
ஒரு அறுவை சிகிச்சையை வந்து எனக்கு கண்டம் அப்படின்றது ஒரு விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் இது வந்து செகண்ட் லைஃப் மாதிரி தான் அமைச்சு கண்டத்தை கண்டிப்பா இந்த ஆயில நட்சத்திரம் கொடுக்கும்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. சனி வக்கரம் எனக்கு ஆயில நட்சத்திரத்துக்கும் சனி வந்து போயிட்டு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கண்டத்தையும் நான் ஃபேஸ் பண்ணேன். அதே மாதிரி சனி தசையில சுய புத்தி. ஸோ அது நன்மைகள் பண்ணாதுன்றது நம்ம காளிதாச உத்தர காலாமிரதத்துல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா சுய புத்தியில நன்மைகள் நடந்தா அடுத்து வரக்கூடிய திசைகள்ல வந்து தீமைகள் நடக்கும். ஸோ இந்த திசையில வந்து சுய புத்தியில நன்மைகள் நடக்காதுன்ற போது அடுத்து வரக்கூடிய திசைகள்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ ரோகி நட்சத்திரம் காளிதாசர், நானும் ரோகி நட்சத்திரம். ஸோ ரோகி நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துக்கு அருமையா வரும். ஜோதிடம் அருமையா வரும். என்னடா இங்க ரோகி நட்சத்திரத்தை பத்தி இப்ப நான் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆயில்யத்துக்கும் ரோகிணிக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரிசம்பிள்ஸா இருக்கும், ஒற்றுமை அதிகமா இருக்கும். ஆக்சுவலா டிரைவர் கண்டக்டர் இதெல்லாமே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து குறிக்கும். ஸோ ஆயில் நட்சத்திரக்காரங்க டிரைவர் கண்டக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விரல்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இது ஆக்சுவலா. விடாமுயற்சி. அதே மாதிரி வெள்ளை நிற ஆடையை வந்து ரொம்ப அணிவாங்க. அதே மாதிரி கிரே கலரும் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அவங்க. போலீஸ், மிலிட்ரி, சீருடை பணி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும். செக்யூரிட்டி ஜாப்பு. அதாவது எப்படின்னா லட்சுமணன் வந்து கண் வீழ்ச்சி ராமரை வந்து காப்பாரு இல்லையா? ஸோ ஆயுள் நட்சத்திரத்துக்கான ஒரு இயல்பு. ஆயுள் நட்சத்திரம் வந்து வட்டம் அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காமர்ஸு, பாலிடிக்ஸு, எம்பிஏ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆயில்யத்துக்கு அருமையாக வரும். ஜாதகருடைய முதல் குழந்தையோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியதா இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பிறந்த முதல் குழந்தை வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திக்கும். அதே மாதிரி எப்பவுமே புதுமை கருத்துக்களை விரும்பக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ரொம்ப கொஞ்சம் மாடர்னா சில விஷயங்கள்லாம் வந்து செயல்படுவாங்க. அது எப்படின்னா 10 பேர் வந்து ஒரு இதுவை பண்றாங்கன்னா அது டிஃப்ரெண்டா ஏன் நம்ம செயல்படுறது புதுமை விரும்பிகள். பழசையே நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன் அவசியம் இல்லை அப்படின்றது நினைக்கக்கூடியதான் ஆயில்ய நட்சத்திரம். அதே மாதிரி தாயார் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் இது. வீட்டில் வந்து தாயார் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மேற்கொண்டு அடுத்ததாக நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து போடலாம். நட்சத்திர பற்றியே நான் அடுத்தடுத்த நட்சத்திரங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுறேன். இனிமே போட்டு இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நன்றி.